அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன மாசி மாதத்தில். இது ஒரு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட பல கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கூட்டு கிரக யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடைபெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு இந்த மாசி மாதத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக வலம் வருகிறார். முற்பகுதியில் உச்சபலம் பெற்று ராசி 9ஆம் தேதி முதல் மிக வலுவாக தனது லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய வேளையில் 6 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான தருணமாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மாற்றி கொடுக்கிறார். திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் 5 கிரகநிலைகள் ஒன்றிணைகின்றன. அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கிர மங்கள யோகம், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதால் இந்த மாசி மாதத்தில் மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சிந்தனையில் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வகையில் பெரிய அளவில் அனுகூலமான மாற்றத்தை சந்திக்கும் மாதமாக இந்த மாசி மாதம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான செவ்வாய் நுழைகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மோகனமான நன்மை உண்டு. ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது லாபஸ்தானத்தில் வலம் வரும்போது அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ராசியின் நாதர் கிரக நிலைகளுடன் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த கிரகநிலைகளின் மீது பதிவதால் இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நீங்களே வியக்கத்தக்க வகையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் நாதர் இந்த மாசி மாதம் முழுவதுமே அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைகின்றன. திருக்கணிதத்தின்படி சனி விரயத்தில் ஏழரை சனியின் பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக மார்ச் 6ஆம் தேதி முதல்தான் விரய சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது. ஏழரை சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது. அதற்கு முன்னதாக 6 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு என 6 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. குருவின் சுப பார்வையும் இந்த 6 கிரகநிலைகளின் மீது கிடைப்பதால் மிக பெரிய அளவில் அற்புதமான நல்ல யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது இல்லம் தேடி துரிதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய சம்பவம் என்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. மார்ச் 3ஆம் தேதி முதல் சுக்கிரன் முழுமையாக உச்சபலம் பெற்று வலம் வர போகிறார். 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் அது அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. மோட்சஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று திகழக்கூடிய இந்த தருணம் என்பது குறிப்பாகவே வீண் விரய செலவுகளை சுக்கிரன் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறார். கை நழுவி சென்ற சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் கை நழுவி செல்ல விடாமல் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை மிகப்பெரிய சம்பவம்
சம்பவமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அதிகார பொறுப்புகளை நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கௌரவம் கூடுங்க. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி முதல் முழுமையாக இந்த மாசி மாதத்தில் விரய சனியினுடைய ஆதிக்கத்தை துவங்குகிறார். 7.5 சனியினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது, வீரியம் பெறுகிறது. எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். அவர் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கிறார். எனவே அவர் முழுமையாக விரயத்தில் நுழைந்து 7.5 சனி பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பித்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுப விரயங்கள் இல்லத்தில் நடைபெறும். 7.5 சனியின் முற்பகுதியில் எதிர்பார்ப்பதை விட வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் தோல்வி இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பதோடு சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் முழுமையாக சனி பகவான் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை விட மாசி 22ஆம் தேதி வரை பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக மிகப்பெரிய சம்பவமாக கைகூட போகிறது. ஆனால் சனி பகவான் 7.5 சனியை அதிதீவிரப்படுத்தக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய சம்பவம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மேசராசிக்காரர்களுக்கு விரயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமான குரு பகவான் தைரியஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த மாசி மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. எனவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு. அதற்கு முன்னதாக வக்ரகதியில் வந்தாலும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குருவை பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய வேளையில் 11ஆம் இடத்தில் பல கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த மாசி மாதத்தை மிகவும் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். குறிப்பாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். மேசராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உறுதியாகவே திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் இல்லத்தில் இருக்கக்கூடிய பண கசப்புகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும், கிடைத்ததை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வேலையாகவும் அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் பல கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.